வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் கந்தன் உறவுகளுக்கு எனது ஆத்ம வணக்கங்கள். ஏன் பிள்ளையே, எப்போதும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? தெய்வங்கள் இருக்கின்றதா இல்லையா என்று எப்போதும் கண்ணீர் வடித்து புலம்பிக் கொண்டே இருக்கின்றாயல்லவா? உன்னிடமே நான் பேச வந்துள்ளேன். உனக்காகவே மட்டும்தான் பேச வந்துள்ளேன். முழுமையாக கேட்டுக்கொண்டு நான் சொல்வதை பின்பற்றி வா. குழந்தையே, என் மேல் உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை நான் அறிவேன். உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. நீ புலம்பி புலம்பி உன்னை நீயே அடிவாளத்தில் தள்ளிக்கொண்டு இருக்கின்றாய். அதனால் எக்காரணத்திலும் புலம்பாதே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். அதில் சந்தேகம் வேண்டாம் குழந்தையே. உன்னில் நான் இருக்கின்றேன். மனதை எப்போதும் தளர விடாதே. என்னை இறுக்கமாக பற்றிக்கொள். இந்த வேலன் எப்போதும் பக்தர்களை கைவிட மாட்டான் என்று உனக்கு நன்றாகவே தெரியுமல்லவா? பின் ஏன் செல்லமே எப்போதும் சோகத்தில் புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய்? சற்று யோசித்துப் பார். நிதானமாக யோசித்துப் பார். நான் மட்டும் உன்னுடன் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் உன்னால் கடந்து வர முடியுமா? அந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீண்டு கொண்டு வந்து சுலபமாக முடித்து கொடுத்தேன் அல்லவா? அதே போல்தான் இந்த பிரச்சனையை கூடிய விரைவில் உனக்கு சாதகமாக நிச்சயம் முடித்து தருவேன். உனக்காக நான் சொல்கிறேன், நம்பு குழந்தையே. இந்த பிரச்சனையையும் நிச்சயம் கூடிய விரைவில் உனக்கு சாதகமாக அமையும். உன் மனதை எப்போதும் குழப்பிக்கொண்டு இருக்காதே குழந்தையே. என் ஆலயத்துக்கு வந்து என் கண்களை உற்றி நோக்கி இந்த குகனை மனதார நினைத்துக்கொள். என்னை 3 முறை சுற்றி வா. பின் உன் மனதிற்கு ஒரு தெளிவும் ஒரு அமைதியையும் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு மற்றவர்கள் சொல்கின்ற பேச்சுகளையும் செவிகளில் வாங்கிக் கொண்டு உன் இல்லத்திலே நீ அமர்ந்து கொண்டு புலம்பினால் எல்லாம் பிரச்சனையும் சரியாகிவிடுமா? சொல் குழந்தையே. அதனால் முதலில் உன் இல்லத்தில் இருந்து என் ஆலயத்திற்கு வந்து நான் சொன்னதை செய். பின் பார், உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளெல்லாம் காற்றோடு காற்றாய் பறந்து போய்விடும். ஒன்றை புரிந்துகொள் குழந்தையே. மற்றவர்கள் பேச்சை எல்லாம் நீ செவிகளில் வாங்கிக் கொள்ளாதே. உனக்கு எப்பெல்லாம் மனம் சஞ்சலம் அடைகின்றதோ, மனம் பாரமாக உள்ளதோ, அப்போல்லாம் என் ஆலயத்திற்கு வந்து என்னை 3 முறை சுற்றி பிரகாரத்தில் அமைதியாய் தியானம் செய். இதுவே உனக்கு மிக பெரிய மாமருந்து. குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை வேண்டாம். யாமிருக்க பயம்